أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: بسم الله الرحمن الرحيم. إذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء المخل عبادة. எல்லாமல்ல அல்லாஹுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. சாந்தி சமாதானமும் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹுடைய அருளை தேடி வணக்க வழிபாடுகளை முடித்து அவனுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் அவனுடைய போதனையை கேட்டு அமல் செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவச் செய்யட்டுமாக. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னால் காயல்பட்ட முஸ்லிம்களாகிய நம்முடைய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய மாபெரும் ஒரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு சகோதரத்துவத்தை பூரணமாக ஆக்கி இந்த அமலை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. சங்கையும் சிறப்பும் வாய்ந்த இந்த மாசம் ரஹமத்துடைய மாதம், சபுருனுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், மக்ஃபிரத்துடைய மாதம், நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதம், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய இந்த மாபெரும் மாதத்திலே செய்ய வேண்டிய அமல்களிலே மிகச்சிறந்த அமல் துஆ. இதைவிட மிகச்சிறந்த அமல் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியிலே உண்டான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலம் என்பது துஆ. ஆக யார் துஆ செய்கிறால் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் அந்த அடியானை. யார் துஆவிலே ஈடுபடாமல் இருக்கிறார்களோ அவனை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான்: வகால ரப்புக்கும், உங்களை படைத்த ரப்பு சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலே நீங்கள் பதிலை எதிர்பாருங்கள், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகலூன ஜஹன்னம தாகிரீன், யார் பெருமையோடு காட்சியளிக்கிறார்களோ, பெருமையை தேடுகிறவர்கள், என்னுடைய அடியார்களிலே யார் பெருமையை தேடுகிறார்களோ அவர்கள் ஜஹன்னம்ங்கிற நரகத்திலே சிறுமை நிறைந்த இழிவு நிறைந்த அலையிலே நுழைவார்கள் அப்படிங்கிறான். அப்ப இந்த வசனத்தில் புரிய வேண்டிய கருத்து என்னண்டா, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். எவர்கள் துஆ செய்ய மாட்டார்கள்? பெருமையை விரும்பக்கூடியவர்கள். பெருமையை விரும்பக்கூடி நமக்கு எதுக்கு தேவை, நம்மகிட்ட என்ன இல்லை, எதுல நம்ம குறையா இருக்கிறோம், நாம போய் எது கையேந்தணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, இழிவு நிறைந்த நிலை நரகத்திற்கு போய் தள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நவுதுபில் அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கு இருக்குதோ இல்லையோ, கஷ்டமோ லாபமோ, மகிழ்ச்சியோ கவலையோ, கையேந்தி விட வேண்டும். அல்லாஹ் தான் தரக்கூடியவன். அதுதான் துஆ. அதுக்கு சிறந்தது எதுவும் இல்லை. இது எப்படி சொல்லுகிறான் என்றால், இதா சாலக இபாதி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்க? எப்படி? நான் இன்னி கரீப், மிக சமீபமாக இருக்கிறேன், பக்கத்துல இருக்கிறேன். அதான் பிரச்சனை. இப்ப உலகத்துல பெரும்பான்மையான முஸ்லீம் சமுதாயமோ மற்றவர்களும் என்ன நினைக்கிறாங்கடா, நம்மளாம் ரொம்ப தூரம்,
பள்ளிவாசலுக்கு தூரம், இஸ்லாத்துக்கு தூரம், அல்லாஹ்விற்கு தூரம். நம்ம போய் கேட்டா அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆக மொத்தத்தில் நம்ம புண்ணியம் அடையணும், நன்மை அடையணும் அப்படின்னா ஆங்காங்க இருக்கக்கூடிய குட்டி தெய்வங்களை வணங்குவதை போன்று குட்டி ஷைகுமார்களை என்ன செய்யறாங்க, கைகோர்த்து கொண்டு காணிக்கை கட்டணைகள் எல்லாம் அவர்களுக்கு செலுத்தி அதன் முன்னிட்டு அல்லாஹ்வை நெருங்கலாம் அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு சவுக்கடிதான் இது அவசரம். அல்லாஹ் எப்படி சொல்றான், என்னை பத்தி கேட்டால் அவர்கள் நினைப்பதை போன்று நான் தூரமானவன் அல்ல, நான் மிக சமீபமாக இருக்கிறேன். என்னிடத்திலே அவன் கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், என்னிடத்தை நேர்வழி அடையட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பக்கம்டா எவ்வளவு தூரத்துல பக்கத்துல உள்ள நெருக்கமானவன், பக்கத்தில் உள்ளவன், மிக அருகில் இருக்கிறான் அப்படின்னா எவ்வளவு தூரம்? 8 அடி தூரமா அல்லது 10 அடி தூரமா? எவ்வளவு தூரத்துல பக்கமா இருக்கிறான்? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். உங்களுடைய நாடி நரம்பு இருக்கு பாருங்க, அதை விட நான் சமீபமா இருக்கேன் பாக்குறான். வநஅலமு மா துவஸ்விசு பிஹி. உங்க உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய எண்ணங்களை பூரா நான் அறிகிறேன் அப்படிங்கிறான். உன்னது ஹாயினத்துல் அகியுன், உங்களுடைய கடைக்கண் பார்வையை கூட நான் தெரிகிறேன். மறைக்க முடியுமா? இருளிலே செஞ்சாலும், பகலிலே செய்தாலும், சுரங்கத்துக்குள் செய்தாலும், மலையின் உச்சியிலே செய்தாலும் மறக்க முடியாது. அது ஒரு மனுஷனுக்கு ஓர்மை இருக்கும். அல்லாஹ் பார்க்கிறான். 2 பேர் ரகசியங்கள் பேசினீர்கள் என்றால் 3ஆவதா இருக்கிறேன். நீங்க எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் நம்பி அதன் அடிப்படையிலே கையேந்தி கேட்கிறான் பாருங்க, அதுதான் அவனுக்கு சொல்றான், உங்க பக்கத்துல என்கிட்ட கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் அப்படிங்கிறான். இது ஏகப்பட்ட ஷிர்க்கினுடைய தலைவாசல்கள் அடைக்கக்கூடிய வசனம். இந்த உலகத்துல எப்படிலாம் இருக்கிறாங்க, மனிதனுடைய வாழ்க்கை எப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் ரப்பை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணங்குற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு, மனிதனை கடவுளாக்கக்கூடிய கூட்டம் நிறைய பார்க்கிறோம். இன்னொரு இருக்கு, இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில இடைத்தரகர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, நம்பி அவங்களுக்கு தேவையான கண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறவங்க. அடுத்து என்ன இருக்கு, ஜட பொருள்களை, திடப்பொருள்கள், சிலை, சிற்பங்களை கூட வணங்குறது. அதுக்கடுத்த நம்பிக்கை இருக்கு, இறந்து விட்ட நல்லடியார்கள், அவங்கள நம்பி அவங்கள வணங்குறது. உயிரோடு இருக்கக்கூடிய நல்லடியார்கள். இப்படியெல்லாம் பல கோணங்களிலே யாரெல்லாம் வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய சவுக்கடிதான் இந்த வசனம். என்னை பற்றி நபியை கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, ரொம்ப தூரத்தில் இல்லை. நீ ஆத்திரமூட்டக்கூடிய, இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை, இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இதை ஒருத்தர் அந்த வசனத்தை சரியான முறையில, தெளிவான முறையில் ஆராய்ந்தால் யாரும் இணை வைத்து விட மாட்டார்கள், இறைவனிடத்தில் பிரார்த்திப்பார்கள், நேரடியாக பிரார்த்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த துவாக்களை எப்படி செய்யறது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். முதலா இறைவனை புகழணும். துவா செய்கின்ற பொழுது எடுத்தெடுப்பிலே அதை கூடி இதை கூடுன்னு சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் யார் என்பதை புகழ வேண்டும். எப்படியெல்லாம் புகழணுங்க நமக்கு சொல்லி தந்திருக்கானா இல்லையா? அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் மூலமா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே ஒவ்வொரு யுத்தத்திலையும் கஷ்டமான வேளையிலையும் யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லுவாங்களா இல்லையா? பிரஹ்மதிக அஸ்தகீஸ், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மலிக்குல் குத்தூஸ், மாலிக்கல் முல்க், யா ரப்புல் ஆலமீன், எப்படியெல்லாம் தன்னை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து குர்ஆனிலே நமக்கு எடுத்து சொல்றான். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மனனம் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அதுக்கு பின்னால் ஸலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக. ஸலவாத்துக்களை சொல்லி அதுக்கு பின்னால நாம் விரும்பிய ஒன்றை, நாம் நாடிய ஒன்றை, நம்முடைய நோக்கம், நம்முடைய தேட்டம், நம்முடைய எண்ண கிடக்கு, இதய பாசறையிலே புதைந்திருக்கக்கூடிய சகலத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கணும். இதான் துஆவுடைய முறை என்பதை புரிந்து கொள்ளணும்.
அது ரசூல்லா சொல்றாங்க, துவா வந்து கஷ்டமான நேரத்தில் மட்டும் கையேந்திட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும் போது கேட்கறது கிடையாது, சுயநலமா. இப்படி இருக்கக்கூடாது. ரசூல்லா சொல்ற, மன் சர்ரஹ யஸ்தஜிபுல்லாஹு லஹு இந்த ஷதாயிது வல் கரும். கஷ்டத்திலையும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும், லாபத்திலையும் கேட்கணும், நல்லா இருக்கும் போதும் கேட்கணும், சிரமமா இருக்கும் போது கேட்கணும். மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். 2 நேரத்திலே துவா கேட்கணும். அதான் முறை. துவாவினுடைய ஒழுக்கத்துல இது ஒண்ணு. அல்லாஹ் நம்ம நல்லா கொடுத்துட்டான், இனிமேல் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்பயும் கேட்கணும், யா அல்லாஹ் நீ தந்தாய், உனக்கே அனைத்து புகழும், உன்னுடைய நியாமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதை நீ கடைசி வரை கொடுக்கணும். அப்படி என்ன செய்யணும்? சந்தோஷத்தை வெளிப்படுத்தி துவா கேட்பது என்பது துவாவினுடைய அதபு, ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து எப்படி கேட்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? சபிக்கிறது ரொம்ப ஆண்கள் இடத்தில் இருப்பதை விட சாபங்கிறது வந்து பெண்கள் குலத்தில் மிக அதிகமாக இருக்கும். வீணா போக, தொட்டதுக்கெல்லாம் குழந்தைகளையும் சரி, பொருள்களை சபிக்கிறது, குழந்தைகளை சபிக்கிறது, அருகில் உள்ள சபிக்கிறது, கோபம் வந்துட்டு என்னன்னு தெரியாம நம்மளாம் சபிக்கிற வார்த்தை விடுறோமே, அடுத்து பின்னணியில் என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க சொல்றது நடந்து முடிஞ்சிருது, அவங்க என்ன சொல்றாங்களோ அது வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறதுங்கிறது வந்து என்னங்கும் போது நாமளே நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறது. எப்படி? ஒருத்தன் நல்லவனாகிறதும், ஒருத்தன் கெட்டவனாகிறதும், ஒரு ஏழை ஆகிறதும், பணக்காரன் ஆகிறதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இப்ப நம்மளே நீ வீணா போ, நீ வந்து அழிஞ்சு போ, நாசம் உண்டாகட்டும் அப்படின்னா இவன்கிட்ட நம்ம அதிகாரம் இருக்கிற மாதிரி, சொன்னா நடக்கிற மாதிரி. அப்ப இந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஷிர்க்குடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இவன் வந்து அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டு சொல்றான்டா, அதை இணை வைக்கக்கூடிய வார்த்தையா இல்லையா? இது வந்து மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஷிர்க்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரு தடவை வந்து ஒரு சஹாபி அவர் என்ன செய்தார்? ஒட்டகத்துல பயணிக்கிறார். அந்த ஒட்டகத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டார், சபிக்கிறாரு, நாசமா போனது ஒட்டகம், இது ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது, மக்கர் பண்ணுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என்ன செய்யறாரு? அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து பயணம் போக போறார். ரசூலா தடுத்துட்டாங்க. அந்த ஒட்டகத்திலே ஏற வேண்டாம், இனி ஒரு கால் ஏற வேண்டாம். அந்த ஒட்டகத்தை நீ வாய்க்கொண்டு சபித்தாயா இல்லையா? சபித்து விட்டு அதிலே நீ பயணமாகுவது சரியில்லை, அது வீணா போனது அப்படிங்கிற சொன்னையா இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க அப்படிங்கிறத ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் சபிக்க கூடாது? லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும். எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் சரி, எவ்வளவு உங்களுக்கு பிரஷர் ஏறி உங்களுக்கு கோபதாபம் இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் சபிக்க வேண்டாம் அப்படி சொல்றாங்க. நம்மளே நம்ம சபிச்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல. அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ்விடத்துல தான் நம்ம பாதுகாப்பு தேட நவுது பில்லா சொல்லலாம். மாறாக நம்மளே சபிக்கிறது வந்து கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அதே போன்று சொன்னார்கள், வலா ததுஉ அலா அவுலாதிக்கும். உங்க பெற்ற குழந்தைகளை நீங்கள் சபிக்க வேண்டாம். பெண்கள் தொட்டதுக்கெல்லாம் குழந்தைகளை சபிக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் தவறான ஒன்று. இதை நாம் சொல்லி திருத்துவது நம் மீது கடமை. நம்ம அவங்க வந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே கண்டு காணாம போயிட்டே இருக்கிறது, அது தப்பு. மார்க்கம் தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்ல வேண்டும். தவறு நிகழ்ந்து விட்டா தவறு என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நன்மையை ஏவணும். அதுதான் மார்க்கம். இது வந்து உலமாக்களை செய்வாங்க, அஜர்த்துமார்லாம் வந்து செய்வாங்க. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க விட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் அத்தனை பேர்களும் மார்க்கத்திற்கு நீங்கள் முழுமையான முறையில் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் நன்மை எவனு தீமையை தடுக்கணும். ஆக உங்க குழந்தையை சபிக்க வேண்டாம், உங்களுடைய பொருளை சபிக்க வேண்டாம், உங்களை நீங்கள் சபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நீங்க சபிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த நேரம்னு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரம் வந்து அது கபூலாகிவிடும். இன்னொரு யுஅம்மீனூனல் மலாயிகா, மலக்குகள் என்ன செய்வாங்க? ஆமீன் போட்டுருவாங்க. அப்ப என்ன செய்யும்? அது நடந்து முடிஞ்சு விடும். அதுக்கு பின்னால நம்ம வந்து பரிதவிச்சு நம்ம கத்தி புலம்பி எந்த புண்ணியம் கிடையாது, நடந்துரும். ஆக வாயில வரக்கூடிய வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் காற்றினிலே பறந்து விடும் அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். 2 மலக்குகளின் மூலமாக எல்லா வார்த்தையும் உங்களுக்கு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறான்.
அப்ப என்ன செய்யும்? அத்தனையும் பாதுகாக்கப்படும். இந்த நோம்பு நேரத்துல இந்த நோம்பு பேணி பாதுகாக்கணும். நாவில வரக்கூடிய வார்த்தையில் இருந்து நம்ம பேணணும். அப்பதான் நோம்பு முழுமையடையும். ஆக இந்த நோன்பு வைத்துக்கொண்டு நோன்பு இல்லாத நேரங்கள்ல எந்த நேரமும் கூட நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அனைத்தும் ஏட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி நம்பிக்கை தான் இறை நம்பிக்கைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து துவாவினுடைய ஒழுக்கங்கள்ல என்ன அப்படின்னா, பணிவாக துவா செய்யணும். இப்ப துவா அப்படின்னா காட்டு கத்தம், காட்டு கூச்சல் போடுவதுதான் துவாவா இருக்குது. இனிமையான முறையில துவா செய்யணும். மக்களை கவரு வகையில துவா செய்யணும். வார்த்தை அலங்காரங்களை போட்டு துவா செய்யணும். அப்படின்னு என்ன செய்யறாங்க நிறைய உலமாக்கள், நம்ம உலமாக்கள் அல்ல, மற்ற உலமாக்களுடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்கு. துவா அப்படியா நமக்கு ரசூலா சொல்லி தந்திருக்கிறாங்க? குர்ஆனிலே அப்படியா நமக்கு போதிக்கப்படுகிறது? இல்லை சகோதரர்களே. துவாவிற்கு மிக அவசியம் உதுவு ரப்பக்கும் தளர்வ வகுஃபியா. உங்க ரப்பை நீங்கள் அழையுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும். இப்ப பணிவா ரகசியமாக அழைக்கி சொல்லுபடி அதுல தெரியுது கூட்டு துவா இல்லைன்னு. அப்ப பணிவா ரகசியத்தை கூட்டு துவா இருக்குமா? அவங்கவுங்க துவா கேட்டு போக வேண்டியதான். அவங்கவுங்களுடைய நெஞ்சத்திலே உண்டான அந்த குறைபாடுகளும் கோரிக்கைகளும் அவர்களுக்குத்தான், அவர்களுடைய கோரிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும், அவங்க கேட்பாங்க. அதான் துவா. இணைந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வரலாற்றுல வாழ்க்கையில ஐங்கால தொழுகைக்கு பின்னால ஆமீன் போட்டு துவா செய்தார்களா? மழை காலங்கள்ல, ஈது காலங்கள்ல, பண்டிகையில, அதே போன்று ஈது பெருநாள் எந்த காலங்கள்லையும் இவர்கள் துவா செய்து ஆமீன் என்று காட்டு கூச்சல்லாம் போட்டாங்களா என்றால் இல்லை. ஒரு தடவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பயணம் போயிட்டு இருக்கும் போது ஒரு மேட்டு பகுதியை பார்த்த உடனே ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை பார்த்து, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இர்பு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு மனதில் கேட்கும்படி நீங்கள் தக்பீர் சொன்னா போதும். காரணம் என்னன்னா, இன்னக்கும் லா ததஊன அஸம்ம வலா காயிபா, செவிடனையோ மறைந்திருக்கக்கூடியவனை அழைக்கவில்லை. இன்னக்கும் ததஊன சமியன் கரீபன் வஹுவ மஅக்கும், கேட்கக்கூடிய சக்தி உள்ளவனையும் உங்க அருகில் உள்ளவனைத்தான், உங்களோடு இருக்கக்கூடியவனைத்தான் அழைக்கிறீர்கள். அப்படி ரசூல் என்ன செஞ்சாங்க? உங்க மனசுக்கு பட்ட அளவுக்கு நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, பெரிய சத்தத்தோடு சொல்லி பெருமைக்காக வேண்டி நன்மை இழந்து விடாது அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இதெல்லாம் துவாவினுடைய ஒழுக்கங்கள். அந்த ஒழுக்கங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து துவா செய்கின்ற பொழுது வசீலாண்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. வசீலாண்டா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபுத்தௌ இலை வசீலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அப்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போராடுங்க, நீ வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் சூரத்துல் ஒரு வசீலாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். இப்போ வந்து வசீலாவை பற்றி ஒரு சிறிய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன விளக்கம்? வசீலாங்கிறது ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று, ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலே ஓதக்கூடிய அந்த துவா இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மை அது எனக்கு கிடைக்கணும், எனக்கு வசீலா தேடுங்கன்னு சொன்னாங்க. ஆத்தீவ வசீலா ஃபலீலத்த வல் வசீலத்த வாத்தாவுடைய துவாவில் நம்ம வசீலா தேடுறோம் ரசூலுல்லாஹ்வுக்கு. வசீலாங்கிறது ஒரு அருள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அமல், அருள், நன்மை, இப்படிப்பட்ட பேரருள். அது வந்து எனக்கு மறுமையில கிடைக்கணும், எனக்கு தேடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் அந்த வசீலாவை தேடினார்களோ பாங்குக்கு பின்னால ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சிபாரிஸ் அவர்களுக்கு கடமையாகி விடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? வச்சுக்கிறணும். பாங்கு பின்னால அந்த துவாவை, பாங்குடைய துவா ஓதினாவே போதும், அதுல வசீலா சேர்ந்து விடும். அந்த கேட்டதினால் நமக்கு மறுமையில சிபாரிசு கிடைச்சிடும். இது ஒரு வசீலா. இன்னொரு வசீலா என்றா சாதாரணமா என்றா என்னண்டா, அது வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு உயரத்துல ஏறணும்டா என்ன தேவை? ஏணி மரம் தேவை. அப்ப ஏணி மரங்கிறது ஒரு வசீலா. ரோட்ல பயணிக்கிறதுக்கு என்ன தேவை? வாகனம் தேவை. அப்ப வாகனங்கிறது ஒரு வசீலா. கடலிலே பயணமாவதற்கு என்ன தேவை? கப்பல் தேவை. இப்ப கப்பலுங்கிறது வசீலா. அந்த வசீலா கப்பலை கொண்டு நான் பயணிக்கிறோம். இந்த பஸ், வைக்கிள், வண்டிகளை கொண்டு பயணிக்கிறோம். மேலே ஏறுறதுக்கு ஏணி மரம் தேவை.
இதுக்குத்தான் வசீலா, ஒரு உதவி சாதனங்கள். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றா? உதவி சாதனங்களை கொண்டு என்ன செய்யுங்க? அல்லாவை நீங்கள் தேடுங்கள், அல்லாவை அஞ்சுங்கள், போரிடுங்கள், வெற்றி அடைவேன்னு சொல்றான். இதுக்கு தவறான விளக்கம் கொடுக்கக்கூடிய மற்ற உலமாக்கள், கொள்கை அற்றவர்கள், வழிகட்டவர்கள் எப்படி கொடுக்கறாங்க? வசீலாங்கிறது இங்க சொன்னது அவுலியாக்கள் அவர்களின் மூலமாக, ஷெய்க் மூலமாக, பீர் முரீது சொல்லக்கூடிய பையத்தின் மூலமாக இப்படி தவறான விளக்கம் கொண்டு நம்மளால அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது? நெருங்குவதற்கு சக்தி பத்தாது. நம்ம இறைவனிடத்தில் நெருங்கணும் அப்படின்னா யாருடைய ஷெய்குடைய ஒரு தொடர்பு வரணும், பையத்து வாங்கி இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க ஹலால் என்று சொன்னால் ஹலால்னு சொல்லணும், ஹராம் என்று சொன்னால் ஹராம் என்று சொல்லணும். அவர்களை முழுமையாக நம்பித்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கூட்டங்களை உருவாக்கி கொண்டு சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா வசீலாங்கிறது ஆளை கொண்டா அமலை கொண்டா, 2 பாயிண்ட் தான். ஆளை கொண்டு கிடையாது. இந்த இடத்துல வசீலா என்பது அமலை கொண்டுதான் வசீலா, ஆளை கொண்டு கிடையாதுங்கிறதுல எதை வைத்து தெரிந்து கொள்வோமே. ஆனால் இந்த வசனம் யாருக்கெல்லாம் பொருந்தும் சிந்திச்சு பாருங்க. யா ஐயுஹல்லதீனா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் வசீலாவின் மூலமாக அல்லாஹ்வை தேடுங்க அப்படின்னா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பேர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். இறையச்சம்ங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது. யாருக்கெல்லாம் பொருந்தும்? சஹாபா பெருமர்களுக்கு பொருந்தும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்துமா இல்லையா? அவர்களை சேர்த்து தானே அல்லாஹ் அங்க சொல்றான். அப்ப இவர்கள் வசீலாங்கிறது ஆளை கொண்டு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆளை கொண்டு வசீலா தேடுவார்கள்? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வோட ஒரு பெரிய மனிதர் உலகத்தில் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஈடு இணை இல்லாததை போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் மனிதர் ஈடு இணை கிடையாது. அவர்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் யார் இடத்துல வசீலா தேடுவாங்க? அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இங்கே தவறாக இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அமலை கொண்டு வைத்தால் நாம அல்லாஹ்வை பயப்படுவதை போன்று சஹாபாக அல்லாஹ் பயப்படுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் பயப்படுவாங்க. வசீலாங்கும் போது அமல்களை கொண்டு, இபாதத்தை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, சமுதாய பணிகள், மனிதநேய பணிகள் எல்லாமே இபாதத்து தான். அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்கள் அப்படின்னு சொன்னாதான் இந்த வசனம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம நன்றாக. அப்ப இந்த மாதிரி சரியான விளக்கங்களை அவர்கள் பெறாத காரணமாக நிறைய பேர் என்ன பண்றாங்க? வசீலாங்கிற ஒரு அடிப்படையில் அவர்களின் பொருட்டால் இறைவா என்னுடைய துஆவை மன்னித்து விடு, ஒஹைதி அப்துல் காஜியின் பொருட்டால் மன்னித்து விடு, ஷாவுல் அமீது பாதுஷாவின் பொருட்டால் மன்னித்து விடு, ரசூலுல்லாஹின் பொருட்டால் மன்னித்து கேட்கிறாங்களா இல்லையா? பொருட்டால் கேட்கறது மார்க்கத்தில் கிடையாது. அவரவர்கள் தேடிய அமல்கள், நன்மைகள், உழைப்பு செயல்பாடுகளை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். வலா தஸிரு வாஸிரத விஸ்ர உக்ரா, ஒரு ஆளுடைய சுமையை உன்னரால் சுமக்க முடியாது. அவங்களுடைய நன்மை தான் அல்லாஹ் கேட்கிறான். உன்னரால் பொருட்டாங்கிறது என்ன அர்த்தம்? இது தவறு இவர் செய்யக்கூடிய பாவனா செஞ்சிருவாரா, உன்னரால் பொருட்டாங்கிறது இது வசீலாங்கிறாங்க. அதற்காக யா முஹைதீன் திக்ர் செய்யறவங்க இருக்கிறாங்க, யா முகம்மதுன்னு திக்ர் செய்யறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இடத்திலே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்வதை போல் இவர்கள் திக்ர் செய்யக்கூட இருக்கிறார்கள். இது வழிகட்ட கூட்டம். ஆக அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்ப அமல்களை கொண்டுதான் வசீலா தேட வேண்டும் அப்படிங்கிற செயலை பார்த்துட்டோம். அதை அனுமதிக்கப்பட்ட வசீலான்னு ஒன்று இருக்கு, அனுமதிக்கப்படாத வசீலான்னு இருக்கு. அனுமதிக்கப்படாத வசீலா என்ன? ஆளை கொண்டு, அவுலியாக்களை கொண்டு, வலிமார்களை கொண்டு அப்படின்னு. இது அவுலியாக்கள்னாவே எல்லாருக்குமே சொல்லலாம். அல்லாஹ் அவுலியாக்கள் அப்படித்தானே சொல்றான். அவுலியான்னா யாரு? நீங்கள் நான் அவுலியா இல்லையா? அல்லதீன ஆமனு வக்கானு யத்தகுன், எவருக்கு ஈமான் இருக்கிறதோ, எவருக்கு தக்குவா இறையச்சம் இருக்கிறதோ அவர் பூரா அவுலியாக்கள். ஈமானும் தக்குவாவும் யாரிடத்தில் இருந்தாலும் அவர் அவுலியாக்கள். அப்ப நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, தக்குவாவும் அல்லாஹ் பயப்படுறோம், நம்ம அவுலியாக்கள். அப்ப அவுலியாக்கள் தனி ஒரு படைப்புங்கிறது கிடையாது. நபிமார்களை படைத்ததை போன்றோ, ஜின்களை படைத்ததை போன்றோ அவர்கள் தனியா படைப்பு கிடையாது. நம்ம தான் அவுலியாக்கள், நம்ம தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், நம்ம தான் அல்லாஹ்விடத்தில் சொந்தக்காரர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய வசீலாக்கள் என்ன? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அல்லாஹ்விடத்தில் எப்படிலாம் நெருங்கலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக, அல்லாஹ்வுடைய உண்மையான உகந்த அடியானாக, அவனுடைய பொருத்தத்தை பெற்றவனாக எப்படி ஆக முடியும் அப்படின்னா அது அனுமதிக்கப்பட்ட வசீலானாங்கிறத பார்க்க போறோம். ஒன்று என்ன?
வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அழகிய திருநாமங்கள். ஃபதுஉ பிஹா, அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க? அழையுங்கள். அப்ப என்ன செய்யணும்? வசீலா எப்படி? யா ரஹ்மான், யா ரஹீம், யா கஃபார், யா ஜப்பார், யா கஹ்ஹார், இப்படி எத்தனை பேர்கள் இருக்கு. அந்த பேர்களை வசீலாக வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன கையேந்தி கேட்போமையானால் நம்முடைய துவா கபூலாகிவிடும். அந்த வசீலா அனுமதிக்கப்பட்ட வசீலா. அடுத்து என்ன வசீலா? நம்முடைய ஈமான். நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். உலகத்தை எத்தனை பேர் ஈமான் கொள்ளல? அல்லாஹ் நம்ம ஈமான் கொள்ளு என்று சொன்ன பொழுது ஈமான் கொண்டோமா இல்லையா? அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் லில் ஈமான், ஈமான் கொள்ளு என்று நீ சொன்னாய், நான் கேட்டோம். ஃபாமன்னா, ஓ இறைவா நான் நம்பிட்டோம். இதற்கு பகரமாக ஃபக்ஃபிர் லனா, என்னை மன்னித்து விடு. அப்ப என்னை மன்னித்து விடுன்னு சொல்றதுக்கு ஒரு வசீலா தேவை. அதுதான் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம். உலகத்தில் எத்தனை பேர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த இஸ்லாத்தை பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகிறது இருக்கிற இது ஒரு வசீலா, அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வசீலா. நல்லவர்களோடு எங்களை நீ என்ன செய்ய எழுப்பு, வஃபாத்தாக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப ஈமானை வைத்து வசீலா தேடலாம், அஸ்மாஉல் ஹுஸ்னாவை வைத்து வசீலா தேடி அல்லாஹ் எடுத்துக்கலாம். அதே போன்று தௌஹீதை வைத்து, ஏகத்துவங்கிற அடிப்படையை நம்ம உயிருக்குயிராக அதை ஏற்று இந்த உலகத்துல நடமாடிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த தௌஹீதுக்கு நற்கூலி அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதை முன்வைத்து கேட்டவர்கள் யார்? நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மீன் வயிற்றிலே இருக்கிற பொழுது இது நாதா ஃபி ظுலுமாத், அவர் என்ன செய்வார்? கடலினுடைய ஆழத்திலே, கடல் ஒரு இருளு, மீன் வயிறு ஒரு இருளு, அது உள்ள உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வை அழைத்தார் அப்படிங்கிறான். அல்லாஹ் அழைக்கிற பொழுது ஃபஸ்தஜபுனா, அவருக்கு என்ன செஞ்சான்? பதில் தந்தோம் அப்படிங்கிறான். பதில் தந்து அவரை காப்பாற்றினான். சில காலங்கள் இந்த உலகத்திலே வாழும்படி அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த வாழ்வு நாளை அதிகம் கொடுத்து கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் அவரை மீன் வயிற்றிலே வைத்திருப்போம் அப்படிங்கிறான். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தௌஹீத் கலிமா இருக்கு, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புள்ள வார்த்தை, எவ்வளவு வலுவான ஒரு உறுதியான வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்து அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார். அல்லாஹ் அதை கபூல் செய்தான், காப்பாற்றினான், கண்ணியப்படுத்தினான். அதே கலிமாவைத்தான் நம்ம விளங்கி இருக்கிறோம். அதனுடைய மதிப்பு தெரியல, நம்ம மகத்துவம் தெரியல. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஓரிர கொள்கை ஏற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் தான், அதுக்கு ஈடு இணை கிடையாது, அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நாம் ஏற்று நடக்கிறோமா இல்லையா? இதை நாம் வசீலாக வைத்து நாம் கேட்டால் உடனே அல்லாஹ் கபூல் செய்வான். இது அனுமதிக்கப்பட்ட வசீலா. அதே போன்று பலகீனம், நோன்பு வைத்ததன் காரணமாக நமக்கு பலகீனம் அடைந்து விடுகிறோம். யாருக்கான? அல்லாஹ்வுக்கான. வயோதிகத்தினால் பலகீனம், நேற்றைய தினம் இருக்கக்கூடிய வலுவு இன்றைய தினம் இல்லை. நல்ல நடமாடிக்கிட்டு பற்றி நடக்க முடியாம போயிருது, பார்க்க முடியாம போயிருது, கேட்க முடியாம போகுது, பலகீனத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்ப இந்த பலகீனம் அல்லாஹ் தான் தருகிறான். இந்த பலகீனத்தை குறித்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதிக பலகீனம் ஆரம்பத்தில் எப்படிலாம் இருந்தாங்க? அவங்க மக்களோடு, பொருள் செல்வங்களோடு, அனைத்து செல்வங்களும் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது, மனைவி மக்கள்லாம் இருந்தார்கள், குறையில்லாமல் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சோதிக்க நாடினான். இன்னா வஜத்னாஹு சாபிரா, அவர் பொறுமையாளர்களாக இந்த பூமியிலே பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறான். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அடிமைகளிலே அடியார்களிலே மிக நல்லவராகிவிட்டார் அவர். இன்னஹு அவ்வாப், இறைவனை சார்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, நம்மை சொல்லுவானா அல்லாஹ்? அந்த அளவுக்கு நாம் தகுதி உள்ளவராக இருக்கிறோமா? நீ நல்லவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரிலாங்கிற பொருத்தம் கிடைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய அமல்கள், தக்குவா, அவனுடைய மக்ஃபிரத், இதற்காக வேண்டி நாம் நெருங்கி வருவோமேயானால் அல்லாஹ் நம்மை நெருக்குவான். எப்படி நபிமார்களை எப்படியெல்லாம் அவன் கண்ணியப்படுத்தி அந்த கண்ணியத்தை நமக்கு கொடுப்பான் அல்லாஹ். அப்ப அவங்க பலகீனமா ஆனாங்க.
அந்த பலகீனத்தை முன்னால் வைத்தார்கள். யா இறைவா இன்னி மஸ்ஸனி லுர் அன்த அர்ஹமர் ராஹிம், எனக்கு ரொம்ப பலகீனம் தொற்றுச்சு, நீதான் கிருபையான இருக்கிறாய், இந்த வியாதியை போக்கு அப்படின்னு சொல்லி அந்த பலகீனத்தை முன்னால் வச்சு அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல அவங்க கேட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அருகிலே ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி அது குளிக்கும்படி செய்து அதற்கு பின்னால் அவரை முழு வடிவமாக பழைய நிலைக்கு கொண்டு வந்து பழைய சொத்து சோகங்களை எல்லாம் கொடுத்து அவர் கண்ணியப்படுத்தினானா இல்லையா? அப்ப பலகீனங்கிறது வந்து தப்பு கிடையாது. நம்மளால நடக்க முடியல, ஓட முடியல, எல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி நிறைய விஷயங்கள் நன்மையை செஞ்சு நம்ம ஆயிட்டோம். இந்த பலகீனத்தை முன்னால் வச்சு அதை வசீலாவாக்கி அல்லாஹ் இடத்துல கேளுங்கள், அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் பார்க்கிறோம். இப்படி தௌஹீதை கொண்டு, ஈமானை கொண்டு, அஸ்மால் ஹுஸ்னாவை கொண்டு, பலகீனத்தை கொண்டு, இப்படியான காரியங்களின் மூலமாக அல்லாஹுவை நம்மளால் நெருங்க முடியும். அந்த நெருக்கத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம துவா செய்வோமேயானால் நம்முடைய துவாவை எல்லாம் என்ன செய்யறான், அங்கீகரிப்பான். அங்கீகரிப்பான் என்பதற்கு சில சான்றுகளை நம்ம என்ன செய்ய பார்க்கணும். எப்படிப்பட்ட சான்றுகள் பாருங்க, குர்ஆனில் வரக்கூடிய சான்றுகள். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்கள்லாம் பத்ரை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று. மைனாரிட்டியான ஒரு சமுதாயம், ஆயுதம் பலம் குன்றிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு பெரிய வெற்றியை தந்தான். வலக்கது நசரக்குமுல்லாஹி பத்ரின் வன்துமுல் அதில்லா, நீங்கள் கம்மியான உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் அப்படியான ஒரு நாட்கள்ல உட்கார்ந்துருக்கோம். அதுல வந்து அல்லாஹ் அவர்களுடைய துவாவை எல்லாம் கபூல் செய்தானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, மக்கள்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஆயுத பலத்தால், பணபலத்தால், படைபலத்தால் மிக பலகீனமானவர்கள். இவர்களை வைத்து ஆயிரக்கணக்கான பேர்களை எப்படி நாம் சமாளிப்பது? ஒரு பயம் வந்தது. ஒரு கூடாரத்துக்குள்ள போய் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம லா துக்லிகில் ஹாதிகில் ஈசாபா, ஓ இறைவா, இந்த சின்னம் சிறிய கூட்டத்தை அழித்து விட வேண்டாம். அப்படி அழிச்சிட்டா அவனுக்கு சஜிதா செய்யறதுக்கு ஒரு நபர் கூட இல்லாமல் போயிடும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. உடனே அடுத்த வசனங்கள் இறங்கியது. பத்ரிலே பெரிய வெற்றி அடைய போகிறீர்கள், எதிரிகளுடைய தலைகள் எல்லாம் இங்கெங்கே கிடக்கும் அப்படிங்கிற விஷயத்த யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லைங்களா? இப்ப துவா கபூல் செய்யப்பட்டதா இல்லையா? கேட்ட துவா, முறையிட்ட அந்த கோரிக்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தந்தானா இல்லையாங்கிறத சற்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆனில் வரக்கூடிய ஒன்று. அதே போன்று ஒரு பெண்மணி, இந்த சம்பவம் கேட்டிருப்பீங்க, ஹவுலானத்து சாலபான்னு நினைக்கிறேன். அந்த பெண்மணி ஆரம்ப காலத்துல வந்து லிகார் செய்யக்கூடாது. ஆரம்ப காலம், இப்பயும் சரி, லிகாருங்கிற வார்த்தைண்டா என்ன? மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை போன்று இருக்கிறாய், என்னுடைய சகோதரியை போன்று இருக்கிறாய், உன்னுடைய முதுகு என்னுடைய தாயை போன்று இருக்கிறது அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லுவதுங்கிறது இல்லை. அப்படி சொன்ன அப்படின்னா ஆரம்பத்தில் விவகாரத்தாயிரும். ஐயாமுல் ஜாஹிலியிலே அந்த சட்டம் என்ன செய்யுது, நடந்து கொண்டு இருக்கிறது. உடனே விவகாரத்தாயிரும், பிரிஞ்சுதான் வாழணும், சேர்ந்து வாழ முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இவருடைய கணவர் இந்த பெண்ணை லிகார் செஞ்சிட்டாங்க. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சு, மீண்டும் சேர்ந்து வாழணும், நம்ம வாழாம இருக்க முடியாது, அதற்கு ஏதாவது வழிவகை இருக்குதாங்கிறது ரசூல் அளவை கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் லிகார் செய்து விட்டார், நான் என்ன செய்வது? சேர்ந்து வாழ வேண்டும், அதற்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க. காரணம், அவர் மீது நான் அனுபவித்திருக்கிறேன், அவர் வயோது முதிர்ந்தவர், அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, இனிமேல் பிரிஞ்சு வாழ்றதுக்கு அவராலே நம்மளால முடியாது, மீண்டும் இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்ல பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, நான் என்ன செய்வது, உன்னுடைய கணவர் லிகா செய்து விட்டாரே அப்படின்னு. உடனே அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து வனாந்தரத்துல போய் கையேந்தி பிரார்த்திக்குது அல்லா இடத்துல, யா அல்லாஹ், எனக்கு ஒரு சரியான ஒரு வழி கிடைக்காதா, என்னுடைய கணவரோடு இணைந்து வாழக்கூடாதா என்று முறையிட்டார் அந்த பெண்மணி. அந்த பெண்மணியுடைய முறையீட்டை அல்லாஹ் செவிமடுத்து உடனே ஒரு வசனத்தை எல்லாம் இறக்கினான். சூரத்துல் முஜாதலாவினுடைய ஆரம்ப வசனம், கத் சமி அல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்மணியுடைய கூட்டை கேட்டு விட்டான் அப்படிங்கிற வசனம் வருது. கது கவுலல்லதி துஜாதிலுக பிஸவ்ஜிஹா, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே உண்டான அந்த பிரச்சனை விஷயத்துல என்ன எதிர்பார்த்தாலோ அதை அல்லாஹ் செவிமடுத்துட்டான். இனிமேல் பிரிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இணைந்து வாழலாம். இணைந்து வாழ வேண்டுமானால்
60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்தா போதும். அது செய்ய முடியலையா 60 நோம்பு விடுங்க, அது முடியல ஒரு அடிமை உரிமை விடுங்க, இதுதான் பரிகாரம், இதை செஞ்சுட்டாலும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த அம்மா மூலமா ஒரு சட்டம் இறங்குகிறது வஹியின் மூலமா. அப்ப அல்லாஹ் அந்த முறையீட்டை செவிமடுத்தானா இல்லையா? அந்த அம்மாவுடைய கூற்றை உடனே பதில் சொன்னானா இல்லையா? அப்ப அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய கோரிக்கை அத்தனையும் செவிசாய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அது உயிரோட்டம் உள்ள துவாவாக, அல்லாஹ்விற்கான மட்டும் செய்யக்கூடிய துவாவாக அந்த துவா நமக்கு அமைய வேண்டும். பின்னால் ஒரு காலம் வருது. எந்த காலம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்சு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலம் முடிஞ்சு, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? கூனி குறுகி ஒரு மூதாட்டியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. கூட ஒரு சகாபி அந்த அம்மாவை மதிச்சு அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பக்கத்தில் உள்ளவர் கேட்கிறாங்க, யா அமீரல் மோமினின், ஒரு மூதாட்டி, கண்ணு தெரியாத மூதாட்டிட்ட போய் இவ்வளவு நேரம் நீங்க டைம் கொடுக்குறீங்களே? அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மாவுடைய கூற்றை மதித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினானே, அப்படிப்பட்ட ஹவுலானத்து ஷாலபா, ஹவுலாத் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணை பார்த்து. இந்த பெண்ணு எவ்வளவு நேரம் இருந்தாலும் கூட இந்த பெண்ணை மதித்து நான் அவள் கூற்றை கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறத பார்க்கிறோம் வரலாற்றுல. ஆக அதை போன்று லைஸ ஷையின் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்து துஆவை விட மிகச் சிறந்த ஒன்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. துஆ தான் அவ்வளவு சங்கையான ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சஹாபி, அவர் ஹப்பாப் பின் அரத், அந்த சஹாபி என்ன செய்றாரு? யா ரசூலல்லாஹ், மிக சோதனைக்குள்ளாக இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்ற காரணமாக இந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆகவே எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மாட்டீர்களா? எங்களுக்கு நீங்கள் துஆ செய்ய மாட்டீர்களா? எங்களுக்கு உதவி கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சஹாபிக்களும் எல்லாத்துக்கும் சொல்றாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட காரணமாக உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் நிலை என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர்கள் இரும்பு சீப்பால் உடம்பில் பாரப்பட்டது, பூமியிலே அவர்களை புதைத்து 2 துண்டாக ஆக்கப்பட்டது, இப்படியான நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெகு சீக்கிரத்துல சன்ஆங்கிற இடத்துல இருந்து ஹதரமவுத் வரைக்கும் சுதந்திரமாக பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த காலத்தை பார்த்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியுடைய காலம். அந்த ஒரு நிலையை கண்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதே போன்று எண்ணற்ற சான்றுகள் இருக்கிறது. துஆக்கள் கபூல் செய்யப்படணும் அப்படின்னா அதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேரங்கள் நமக்கு இல்லாத காரணமாக நாம் இந்த ரமதான் மாதத்திலே துஆ கேட்காவிட்டால் எந்த மாதத்திலே துஆ கேட்கிறோம்? ஆக குறுகிய கால 15 தினம் 17 தினம் முடிவடைந்தது. இந்த குறுகிய காலத்தில் இந்த மாதம் முடிஞ்சிடும். இந்த மாதம் முடிஞ்சு இன்னொரு ரமதான் நமக்கு கிடைக்குமா? நம்மளால் சொல்ல முடியாது. ஆகவே கிடைக்கக்கூடிய இந்த நாட்களை கனிமத்தாக பெற்று இரவும் பகலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்த வேண்டும். நமக்காக வேண்டி, உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி. இந்த பாலஸ்தீன்ல நோம்பு திறக்கிறது கூட தண்ணி கூட கிடைக்கல. நம்மளாம் படிச்சிருப்போம் வரலாற்றில். நம்ம எவ்வளவு சுவையான உணவுகளை சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடுகிற பொழுது அதையெல்லாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சகோதரர்களுக்கான துஆ செஞ்சிருக்கிறோமா? பிரார்த்தித்திருப்போமா? ஆக அவர்களுக்காக வேண்டிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ஒரு நேரத்தில் துஆவை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளையினுடைய கல்வி செல்வத்திற்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி, அனைத்துக்காக வேண்டியும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் இரவிலேயும் பகலிலேயும் நோன்பு திறக்கக்கூடிய வேலைகளிலேயும் நாம் அதிகமாக துஆவிலே நாம் கவனம் செலுத்துவோமாக. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கு நமக்கும் தந்து இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றியாளர் கூட்டத்தில் சேர்த்து உரிவானாக. யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.